Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆனிஸ் பிட்ஸ் அண்ட் பிட்ஸ். ஆட்டோடெக் சம்பந்தமான அப்டேட்ஸை நம்ம எப்போதுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம முழுக்க டெக்னாலஜி சம்பந்தமாக பார்க்க போகிறோம். அதுவும் ஆப்பிள் ஈவெண்ட் பற்றி பார்த்துலாமா? ஒவ்வொரு வருடமும் ஆப்பிள் ஈவெண்ட்டுக்காக எல்லோருமே காத்துட்டு இருப்பாங்க. என்னடா புது ஃபோன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன கேட்ஜெட் வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா இந்த டெக்னாலஜி ரசிகர்கள் மத்தியில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டுடைய பேர் லெட் லூஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. சரி, இதில் வந்து சில முக்கியமான கேட்ஜெட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன மாதிரியான ஹைலைட்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வர முதல் விஷயம் ஐபேட் ஏர் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 11 மற்றும் 13 இன்ச் மாடலில் ரொம்ப அற்புதமான ஒரு டிசைனோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்டுடைய லைனப்பில் ஐபேடுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. அந்த வகையில் இந்த ஐபேட் மாடல் பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. இந்த ஐபேட் ஏர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஜென்ரேஷன் ஆப்பிள் பென்சில் மற்றும் மேஜிக்கல் கீபோர்டோட ரொம்ப காம்பேட்டபிளாக இருக்க போகுது. இந்த ஐபேட் ஏரில் எல்இடி டிஸ்பிளேயோடு இருக்க போகுது. ஸ்டாண்டர்ட் ஐபேட் மாடலுக்கும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஐபேட் ப்ரோ மாடலுக்கும் இடையில் ஒரு அற்புதமான ப்ராடக்டாக உள்ள வந்திருக்கு. இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம், இந்த ஐபேட் ஏர் மாடலில் அட்வான்ஸ்டு M2 சிப் பொருத்தப்பட்டிருக்கு. ப்ரீவியஸாக அது M1 சிப்போட வந்திருக்கு. அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த M2 சிப். இதுக்கு முன்னாடி வந்த மாடலை விட இது 50% ஃபாஸ்டராக இருக்க போகுது. A14 பயோனிக் பவர்டு ஐபேட் ஏரோட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த டிவைஸ் Wi-Fi 6E சப்போர்ட் பண்ணும். நல்ல கனெக்டிவிட்டிக்கு இது 5G கூட சப்போர்ட் பண்ணும். சரி, ஐபேட் ஏரில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் கேமரா. ஒரு என்ஹான்ஸ்டு கேமரா குவாலிட்டியை இந்த ஐபேட் ஏர் மூலமாக தந்திருக்காங்க ஆப்பிள். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராவுக்கு 12 மெகா பிக்சல் சென்சர் இருக்குது. 128 GB ஸ்டோரேஜில் 11 இன்ச் மாடலுடைய ப்ரைஸ் 59,900 ரூபா. 13 இன்ச் மாடலுடைய ப்ரைஸ் 79,900 ரூபா. ஒருவேளை உங்களுக்கு ஐபேட் ப்ரோ தேவையில்லைனா கூட இதே ஐபேட் ஏர் மூலமாக உங்களுடைய ஸ்டோரேஜை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க ஆப்ஷன் தந்திருக்காங்க. 1 TB வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஐபேட் ப்ரோ. இந்த ஐபேட் ப்ரோவில் M4 சிப்பு பொருத்தப்பட்டிருக்கு. M4 சிப்போட இருக்கிற ஃபர்ஸ்ட் 7th ஜென்ரேஷன் டிவைஸ் தான் இது. M2 சிப்பை கம்பேர் பண்ணும்போது 50% ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதே ஐபேட் ப்ரோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் OLED அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அது பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்குது. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக 2007 வருஷத்துலேருந்து ஐஃபோன் லைனப்பில் இந்த OLED அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர்கானிக் LED தான் இதோடைய கான்செப்டே. இந்த டிஸ்பிளே டெக்னாலஜியுடைய பேர் அல்ட்ரா ரெட்டினா XDR. 1600 நைட்ஸ் ஆஃப் பிரைட்னஸை இது டெலிவர் பண்ணும். ஐபேட் சீரீஸில் முதல் தடவையாக நானோ டெக்ஸ்ட் டிஸ்பிளேவை இது ப்ரொஜெக்ட் பண்ணுது. அதனால தான் மற்ற ஐபேட் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தனிச்சிருக்குது. இந்த புது ஐபேட் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 11 இன்ச் மற்றும் 13 இன்ச் மாடலில் வருது. 11 இன்ச் மாடலுடைய வெயிட் 0.98 kg. இந்த ஐபேட் ப்ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு லேப்டாப்புக்கு சரியான சப்ஸ்டியூட்டாக இருக்க போகுது. இந்த ரெண்டு சைஸுக்குமே பேஸ் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 GB. 11 இன்ச் மாடலுடைய விலை 99,900 ஸ்டார்ட் ஆகுது. 13 இன்ச் வெர்ஷனுடைய விலை 1,29,900 ஸ்டார்ட் ஆகுது. இதில் அடுத்ததாக வருது ஆப்பிள் பென்சில் ப்ரோ. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பேட்லேயே பென்சிலை வச்சு வரையலாம். இந்த ப்ராப்பரான டிசைனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கேட்ஜெட் கன்ஃபார்மாக யூஸ் ஆக தான் போகுது. ஆக்சுவலாக 2015 வருஷத்தில் இதே மாதிரியான ஒரு பென்சிலை ஆப்பிள் முதல் தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சு. பல வருடங்களுக்கு அப்புறமா இப்போ தான் உள்ளே வந்திருக்கு இந்த மாதிரியான ஒரு பென்சில். இப்போ இந்த பென்சில் ப்ரோ ப்ரீ ஆர்டருக்காக அவைலபிளாக இருக்குது. இதோடைய விலை 11,900 ரூபா. அடுத்த வாரத்துலேருந்து ஷிப்பிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் அடுத்ததாக வருது ஆப்பிளோட இன்னொரு கேட்ஜெட்டான மேஜிக் கீபோர்டு. அலுமினியம் பாம் ரெஸ்டோட எக்ஸ்பேண்டட் ட்ராக் பேடோடு வருது. சரி, இந்த மேஜிக் கீபோர்டுடைய ஸ்பெஷாலிட்டி இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். லைட் வெயிட் மாடலாக வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிரைட்னஸ், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், மீடியா பிளேபேக்னு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இருக்குது. அலுமினியம் பாம் ரெஸ்டோட எக்ஸ்பேண்டட் ட்ராக் பேடோட வந்திருக்கு. இதுக்கு டைப் சி சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. 2020 ஃபர்ஸ்ட் டைமாக மேஜிக் கீபோர்டை லான்ச் பண்ணாங்க. இப்போது அது ரிவைஸ் வெர்ஷனாக வந்திருக்கு. மேஜிக் கீபோர்ட் 2 வேரியன்ட்ஸில் வருது. ஒன்று 11 இன்ச் ஐபேட் ப்ரோ மாடலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று 13 இன்ச் ஐபேட் ப்ரோ மாடலுக்காக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ப்ரீ ஆர்டருக்காக இருக்குது. 11 இன்ச் மாடலுடைய விலை 29,900 ரூபா. 13 இன்ச் வேரியண்ட்டுடைய விலை 33,900 ரூபா. அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டோரில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பல முக்கியமான அற்புதமான ஃபீச்சர்ஸ் நிறைந்த பல கேஜெட்ஸ்லாம் இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்போதுமே இந்த ஆப்பிள் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புது ஐஃபோன் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை
ஐஃபோன் ரிலேட்டடான ஈவெண்ட் இது நடக்கலை, முழுக்க முழுக்க கேட்ஜெட். சொல்லப்போனால் இது ஐபேட் ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐபேட் விரும்பிகளுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸராகவோ இல்லை ஐபேட் யூஸராகவோ இருந்தால் இந்த ஈவெண்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.